என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சாய் சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. சாயனா நான் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தியை நான் தினமும் வச்சுக்கின்னு வரேன். சப்பாத்தி என்ன செய்ய முடியலன்னா நான் கோதுமை தோசை செஞ்சு கொடுப்பேன். இப்படி நாங்க தினமும் அவருக்கு 2-3 சப்பாத்தியாவது அவருக்காக நான் தினமும் சுட்டு சுட்டு வச்சு நான் பாபாவுக்கு படைச்சின்னு வரேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபாவுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குமாவேன்னு சொன்னாருங்க. உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது அந்த சகோதரிக்கு சொன்னதுக்கு. சகோதரி கிட்ட நான் கேட்டேன், யாருமா இது உனக்கு சொன்னது? சப்பாத்தி பாபாவுக்கு பிடிக்கும்னு சொன்னது யாருன்னு. சாயனா நம்ம டிவி சீரியல்ல கூட பார்த்துமே அங்க போகும்போது எல்லாம் அதானே போடுறாங்க, அப்ப சப்பாத்தி தானே அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாங்க. அவங்க சொன்னது ஒரு இடத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா பாபா வட இந்தியாவில சீரடி கிராமத்துல வாழ்ந்தாரு. அவரு தனியா தனக்காக அவர் சாப்பாடு செஞ்சுக்கினதே இல்லை. ஒவ்வொரு முறையும் போய் பிச்சை எடுக்க போவாரு. பிச்சை எடுக்கிறதுல அந்த வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அததான் கொடுப்பாங்க. பொதுவாகவே வட இந்தியாவில எல்லாரும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. கோதுமையால் செய்யப்பட்ட அந்த சப்பாத்தி சாப்பிடுறது அவங்களுடைய உணவு முறை. நாம எப்படி அரிசி சாதம் சாப்பிடுறோமோ அதை போலவே வட இந்தியாவில் அந்த கோதுமையை சப்பாத்தி சுட்டு சாப்பிடுறது தான் அங்க ஃபேமஸ். எனவே அவர் பிச்சை எடுக்க போகும்போது அந்த வீட்டுல சப்பாத்தி இருந்தா சப்பாத்தி கொடுப்பாங்க, அரிசியில சாதம் செஞ்சிருந்தா அரிசியில கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பருப்பு கூழ் செஞ்சிருந்தா கொடுப்பாங்க. எல்லா கலவைகள் சாப்பாடும் கொடுப்பாங்க. அவர் எல்லாத்தையும் திடப்பொருளா இருந்தா ஒரு கையில ஒரு பேக் வச்சிருப்பாரு, அது உள்ள போட்டுப்பாரு. அதாவது சப்பாத்தி, வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது பொருளா இருந்தா அத கூடையிலையும் தண்ணியா இருக்கிற பொருள், சாம்பாரோ இல்ல வேற இனிப்பான பொருள் ஏதாவது கொடுத்தா கையில ஒரு சின்ன தூக்கு வச்சிருப்பாரு, அந்த தூக்குல கொட்டிப்பாரு. இந்த சாப்பாட பாபா எடுத்துன்னு நம்மள மாதிரிலாம் ருசியெல்லாம் சாப்பிட மாட்டாரு. எடுத்தாந்து துவாரகம் மேல வச்சிருவாரு. அந்த சாப்பாட நாய் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும், ஈ சாப்பிடும், எறும்பு சாப்பிடும். அவர் ஒருபோதும் எந்த உணவையும் விரும்பி சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் போக அதுக்கப்புறமா 2 எடுத்து வாயில வைப்பார். இதுதான் பாபாவோட அன்றாட உணவு முறை. ஆனால் ஒரு நாளும் தவறாமல் போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்துடுவார். பிச்சை எடுத்ததுக்கு காரணமே என்னன்னு தெரியல. நம்மளுடைய கர்ம வினைகளையோ நம்மளுடைய பாவங்களையோ எனக்கு தானமாக கொடுத்துருங்க, உங்களுடைய கர்ம வினைகளை நான் வாங்கி கொண்டு உங்களை இந்த பிறவில் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என்பதற்காகத்தான் பாபா பிச்சை எடுத்ததே காரணம். எனவே பாபாவுக்கு இந்த உணவு தான் பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். காரணம் என்னன்னா, தென்னிந்தியாவில் ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பாபா கோயிலையும் சப்பாத்தியே போட மாட்டாங்க. ஒரு நாள் பிரிஞ்சி போடுவாங்க, ஒரு நாள் பொங்கல் போடுவாங்க, ஒரு நாள் சாம்பார் சாதம் போடுவாங்க. பாபாவுக்கு படைக்கிறாங்கல்ல, அது வச்சுதான் அன்னதானமே போடுவாங்க. இப்ப நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலே அன்னதானம் நடக்கும்போது ஒரு நாள் பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், என்ன சாதம், புளியோதரை, லெமன் சாதம், என்ன சாதம் கிடைக்குதோ அதுதானே போடுறோம். அப்ப நமக்கு பாபாவுக்கு பிடிச்ச பொருள் சப்பாத்தி வைக்கிறது இல்லை. ஏன்னா நாம என்ன சாப்பிடுறோமோ அததான் பாபாவுக்கு வைக்கணும். ஏன்னா நாம மட்டும் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு அவருக்கு எப்பவுமே சப்பாத்தி வச்சா ஒத்துக்கலாமா? நம்ம வீட்டுல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவருக்கு நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா பொரியல் கூட்டி எல்லாம் வச்சு, அவருக்கு சப்பாத்தி பிடிக்கும்னு யாரோ சொன்னாங்கன்றதுக்காக வெறும் 2 சப்பாத்தி டெய்லி வச்சுன்னு இருக்கலாமா? அவருக்கும் ஒரு பார்க்கும்போது தெரியாது, ஐயோ நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், நமக்கு எப்பயுமே சப்பாத்தியே கொடுக்குறாங்கன்ட்டு அவர் கோச்சிக்க மாட்டாரா? உண்மையிலே நாம அப்படி எண்ணிதான் நாம சாப்பிடறத வைக்கணும். கோயில்ல சீரடியிலேயே பிரசாதமா அந்த ரவையில செஞ்ச கேசரி வைப்பாங்க, இனிப்பா. என் கூட வந்தவங்களுக்கு அங்க பாபாவுக்கு படைக்கப்பட்ட உணவு நம்ம கையில கிடைச்சது, அது எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அது ஒரு வீடியோவிலே சொல்லி இருக்கிறேன். எனவே பாபாவுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும்னு ஒரு கணக்கு யாருக்கும் போயிட வேண்டாம். இது பல பேர் பண்ற தப்பு. இந்த சகோதரி வாய் விட்டு சொல்லிட்டாங்க, டெய்லி இதுக்குன்னே 2 சப்பாத்தி சுட்டு சுட்டு வைப்பாங்களாம் பாபாவுக்கு. அந்த மாதிரி தப்பு யாரும் செய்ய வேண்டாம். பாபாவுக்கு நாம என்ன சாப்பிடுறோமோ அதை உணவாக படைத்தால் பாபா மிக சந்தோஷமாக சாப்பிடுவார். என் வீட்டுல, எங்க குழந்தைங்க வீட்டுல இந்த சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா சாப்பிடுறாங்க எங்க குழந்தைங்க நினைப்பார் பாபா. எனவே நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு படைக்கிறோமோ அதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க. பாபாவுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் சொல்வது அந்த நார்த் இந்தியன்ல அதிகமாக சப்பாத்தி சாப்பிடுவதால், அவர் பிச்சை எடுக்க போன இடத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி எடுத்து அவருக்கு போட்டதால சப்பாத்தி பிடிக்கும் என்பது இல்ல. அவர் பிச்சை எடுத்ததே நம்மளுடைய கர்ம வினைகளை வாங்கதான் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பாபாவுக்கு இந்த உணவு தான் பிடிக்கும்,
பக்தர்கள் அவர்கள் அந்த சச்சரித்தில் நிறைய இடத்துல கத்திரிக்காய் பிடிக்கும். ஒரு வாட்டி கத்திரிக்காய் உடனே அந்த பக்தருக்கு கொடுத்து அனுப்பிச்சார் என்பதற்காக கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவார். இப்படி நிறைய இடத்துல ஒரு இனிப்பு சாப்பிடுவார், பால்கோவா, பாலால் செய்யப்பட்ட இனிப்பு நிறைய சாப்பிடுவார். இது எல்லாமே அவருக்காக சாப்பிட்டதே அல்ல. பக்தர்கள் அவர் விருப்பப்பட்டு கொடுக்கும் போது அதை மறக்காம நான் சாப்பிட்ட திருப்தியா என்பதை அந்த பக்தர்களுக்கு விளக்கறதுக்காக சாப்பிடுவார் இந்த உணவு பொருள். ஏன்னா தன்னுடைய பக்தர் தனக்காக வைக்கிற ஒரு பொருளை அவன் மனசு கோவப்படக்கூடாது, அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவார். எனவே பாபாவுக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் என்பது ஒரு தவறான பேச்சு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சாப்பிடுவார். நீங்க அன்போடு கொடுத்தா, நமது வீட்டுல நம்ம அன்போடு அவருக்கு கொடுத்தால் எந்த உணவு வகைகளும் விரும்பி சாப்பிடுவார். இதுக்கென்று நீங்க யாரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம் சொல்றதற்காக தான். தினமும் சப்பாத்தியை வச்சா யோசனை பண்ணி வரங்களேன், பாபாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கனாலும் ஒரு பொருளை தினமும் வச்சா நமக்கு ஒரு வெறுப்பாயிடல. எனவே உங்க வீட்டில் செய்யும் சாப்பாடை வையுங்கள், கடவுள் அதை மிகவும் ருசித்து சாப்பிடுவார். நீங்க வைக்கும் பொருள் மீது அல்ல, நீங்கள் பாபா மீது வைக்கும் அன்பால் அந்த உணவை சாப்பிடுவார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். எனவே கடமைக்கு செய்ய வேண்டாம், கடமைக்கு டெய்லி செஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அன்போட செய்யுங்க, எல்லா உணவையும் சாப்பிடுவார். இன்னும் பாபாவோட நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம், நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாபா பற்றி தவறான விஷயங்களை தெரியாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஓம் சாய்ராம், நல்லதே நடக்கும். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.